வணக்கம் தோழர்களே. இந்த பாஜக RSS சங்க பரிவார் கும்பல் ஒரு போராட்டம் நடத்த போறாங்கனாலே தமிழ்நாட்டுக்கே கொண்டாட்டம் ஆயிரும். எப்படியும் சிக்கி சீரழிவாங்க, சும்மா செஞ்சு விட்டுருவோம் நம்மளும். அப்படிதாங்க நேத்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சு சும்மா ரொம்ப சிக்கி சீரழிஞ்சிருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் 1 கோடி கையெழுத்தை நாங்க மக்களை போட வச்சு கொண்டு போய் கொடுக்க போறோம். கொடுத்துக்க. இப்ப யாருக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி நாங்க எம்பிட்டோ செஞ்சுட்டோம் சாமி. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கையெழுத்து போறதுக்கு பிள்ளைங்களை வரட்டி வரட்டி பிடிச்சிருக்காங்க பாருங்க. வீடியோவோட சிக்கி சீரழிஞ்சிருக்கிறானுங்க ஒரு பக்கம். அப்புறம் வழக்கம் போல அமித்ஷா போட்டோக்கு யார் போட்டோ போடுவாங்க? கரெக்ட், சந்தான பாரதி போட்டோவை போட்டு இங்கே ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி ரொம்ப டென்ஷன் ஏத்திருக்காங்க சந்தான பாரதிக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கருநாகராஜன் அண்ணா இருக்கார் இல்லையா, அவருடைய ஆடியோ வெளியாகி இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சங்கி பயலுக எப்படி நம்ம கிட்ட பம்பிக்கிட்டு இருக்கானுங்கன்றதுக்கு இந்த ஆடியோவே சாட்சி. வேற லெவல் செய்கையா இருந்துச்சுங்க. நமக்கு என்ன, இப்படி சிக்கினாங்கன்னா, இப்படி சீரழிஞ்சாங்கன்னா, வாண்டடா வந்து வண்டியில ஏறினா வச்சு முட்டுச்சந்து மூத்திரச்சந்துன்னு வச்சு அட்டி அடின்னு அடிச்சு புரட்டி ஆட்டோல ஏத்தி அனுப்புறதுல நம்மள மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் யாரு இருக்கா சொல்லுங்க? வேற லெவல் சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்லுது. கட்டாயமா நம்ம மேல மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு வேலை பார்க்குது. வடக்க இந்தி பேசுற மாநிலங்கள்ல ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு. இதை நான் சொல்லல, வெளிநாட்டுல இருக்கிற ஆய்வு சொல்லியிருக்கு. முடிஞ்சா அதை நாளைக்கு பேசுவோமே. வெளிநாட்டுல இருந்து எடுத்த ரிசர்ச்ல வடக்க ஒரு மொழி கொள்கை தான். அவன் எந்த மொழி பேசுறானோ அதுதான் அவனுக்கு தெரியும். இந்த கும்பல் தான் நம்ம கிட்ட மும்மொழிப்படின்னு நம்மள ஒரு குழப்பி விட்டுலாம். இவங்க மட்டும் வளர்றாங்களே, வளர விடக்கூடாது, இவனுங்களை டென்ஷன் ஏத்தணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் மும்மொழி கொள்கைக்கு ஏத்தாப்புல புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கானுங்க. அது சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கான கொள்கை. நம்ம குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு கேட்டு பக்கம் கூட அனுமதிக்க கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட கொள்கை. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாம தான் 4 வருஷமா வச்சு அடிச்சிட்டு இருக்கோமே, நமக்கு தெரியாமல, வேற லெவல்ல நமக்கு தெரியும். அதனால நம்ம கிட்ட உருட்ட முடியாதுன்னு தெரியும். இதெல்லாம் சேர்த்து வச்சு மக்களை சந்திச்சு மக்களுடைய அனுமதியோட அவங்க கையெழுத்தை வாங்கி 1 கோடி கையெழுத்தை நாங்க வாங்கிட்டு போய் கொடுக்க போறோம். நானுங்க நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வேற லெவல் சம்பவம். ஆரம்பிச்சவங்க மக்கள்கிட்ட பேசி இப்படி இருக்கு அப்படின்னு பேசி அவங்கள வந்து கையெழுத்து போட சொல்லணும். இவனுக்கு என்ன பண்றாங்க, இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு இருமொழி கொள்கைனா என்னன்னு தெரியும், மும்மொழி கொள்கைனா என்னன்னு தெரியும். சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்களேன். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைங்களை பிடிச்சிட்டே இங்க வாடா வாடா வாடா, இந்த புள்ள பிடிக்கிறவங்க சாக்லேட்டை காமிச்சு புள்ள பிடிக்கிற மாதிரி பிஸ்கட்டை காமிச்சு புள்ள பிடிக்கிறவங்க இங்க வாடா, இந்த பிஸ்கட் சாப்பிட்றா, இந்த பிஸ்கட்டு கையெழுத்து போடுறா, பிஸ்கட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. டேய், எப்படா யோசிக்கிறீங்க? இந்த குறுக்கு வழியில குறுக்குச்சால் ஓட்டணும்னா ரொம்ப நல்லா வரும் இந்த பிஜேபிக்கு. அதை தான் அங்க பாத்துருக்காங்க. பாருங்களேன். ஒரு பக்கம் பிஸ்கட்டை வாங்கிட்டு குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாது, அதனால கையெழுத்த போட்டு வர்றாங்க. பிள்ளைங்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. குழந்தைங்க அதுங்க பாவம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு கிடக்குங்க. அதுகளை கூப்பிட்டு இங்க கையெழுத்து வாங்குறானுங்களா. இன்னொரு இடத்துல என்ன பண்ணிருக்கிறானுங்கன்னா, அதே குரூப்பு, அதே பாஜக குரூப்பு பிள்ளைகிட்ட டே டே டேன்னு ஓடுறவன, ஒருத்தன் கையெழுத்து போட மாட்டேன்னு ஓடுறானுங்க. டேய் போடா, வேற ஆள்கிட்ட வச்சுக்கடான்னு நினைச்சுக்கிட்டு ஓடுறான் அந்த குழந்தை. ஓடி போய் ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி, ஒரு யங்ஸ்டர் போய் பிடிக்கிறான் அந்த குழந்தைய. பிடிச்சு டே வாடா வாடானா அவன் மிஸ்ஸிங்கிட்டு திமுறிக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ பாருங்களேன். பாத்தீங்கல்ல, பிள்ளைய பிடிச்சி நம்ம ஊர்ல இந்த தெருவில் இருக்கிற நாய்க்குட்டி எல்லாம் பிடிச்சி வண்டியில ஏத்துவாங்க தெரியுமா? அது மாதிரி என் பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பலு. அது தெரிச்சு ஓடுறடா, இவங்க நாய் வண்டிடா ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு அக்கா, டேய் உங்களை தான்டா, டேய் இங்க பாருடா, இங்க வாடா, வந்து கையெழுத்த போட்டு போடா, டேய் வாடா வாடா, டேய் தம்பி தம்பி, டேய் டே. எனக்கு இது பார்த்த உடனே பல விஷயங்கள் ஞாபகம் வந்துடுச்சு. போன மழை வெள்ளத்துக்கு முந்தின மழை வெள்ளம், அதுல பாஜக காரங்க வந்து பிரியாணி ஆக்கி இருக்கிறாங்க. பிரியாணி ஆக்கின பாஜக காரன்
அக்கா வாங்க, அண்ணே வாங்க, பிரியாணி வாங்கிக்கங்க. பிரியாணி ஒருத்தர் போகலங்க. கடைசியில யாரும் போகலையே, என்னடா பண்றதுன்னு அந்த பிரியாணி செஞ்ச அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அக்கா நீங்களாவது வாங்கிட்டு போங்க. இருக்கட்டும் தம்பி பரவாயில்ல அப்படின்னு அந்த அக்கா கூட சாப்பிடாம கிளம்பிடுச்சு. ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு அப்படின்ற கணக்கு தான் இவங்க கணக்கு. இது பரவாயில்லங்க. கபசுர குடிநீர் குடிக்கிறதுக்கான ஒரு சீசன் இருந்துச்சு தெரியுங்களா? காய்ச்ச வந்தா கபசுர குடிநீர், தலைவலி வந்தா கபசுர குடிநீர், அதே மாதிரி கொரோனா வந்தாலும் கபசுர குடிநீர் தான். வயித்தால வாந்தி எதுனாலும் கபசுர குடிநீரை கொடுத்துருவாங்க. அந்த சீசன்ல பார்த்தா தெருவில் நின்று நிறைய பேருக்கு கபசுர குடிநீர் கொடுத்தாங்க. அப்ப பாஜகவும் கொடுத்துச்சு. ஒரு 10 டம்ளர் வச்சுக்கிட்டாங்க. அதுல ஒரு 10 டம்ளர்லயும் கபசுர குடிநீர் வச்சுட்டு தெருவில் அவங்க எடுத்த போட்டோ இருக்கும் பாருங்க, ஒரு 500 போட்டோ எடுத்திருப்பாங்க. 10 டம்ளரை வச்சு 500 போட்டோ எடுக்கிற அளவுக்கு கெட்டிக்காரங்க இந்த பாஜகக்காரங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இது தாண்டி இந்த போராட்டம்னாலே சிக்கிடுவானுங்க. ஒரு தடவை உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க இந்த பாஜக கும்பல. அதுல எங்க நம்ம வள்ளுவர் கோட்டத்துல உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சுட்டு பாத்தீங்கன்னா, இங்கிட்டு வறுத்த கடலையை வாங்கி மேயிறானுங்க, இங்கிட்டு போண்டாவை காலி பண்றானுங்க, இங்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் காலி பண்ணுதுங்க, இந்த பக்கம் போய் ரோஸ் மில்க மொத்தமா சுருட்டிட்டானுங்க. எல்லா பக்கமும் பயங்கர வியாபாரம் அன்னைக்கு. நீங்க எதுக்கு போனீங்க? போனது உண்ணாவிரதத்துக்கு. ஆனா மொத்த ஏரியாவையும் டப்பா அப்புறம் காலி பண்ணிட்டு வெளியே வந்தானுங்க. அதை நக்கீரன் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் எடுத்து வெளியே போட்டு மொத்தமா காலி பண்ணணும்னு வச்சுக்கோங்களே. இப்படி சில பல சம்பவங்கள் எனக்கு படபடன்னு வந்துருச்சு. ஒரு அக்காவை 300 ரூபா கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போய் அந்த அக்காவை கண்டுக்காம அந்த ஏரியாக்காரன் கழட்டி விட்டு அந்த அக்கா வள்ளுவர் கோட்டத்திலே மண்ணள்ளி எரிஞ்சு, டேய் நீங்களா நாசமா போவீங்கடா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, கூட்டு வந்து காசு தர மாட்டாங்கன்னு. உனக்கு ஆள் சேர்றதே பெரிய விஷயம். அதுலயும் ஒரு அக்கா உன்னை நம்பி வேற வந்துருச்சு. அது காசை கொடுப்பானா கூட்டிட்டு போய் ஏமாத்திருக்கான். அதெல்லாம் எனக்கு வரிசையா மூளைக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட கையெழுத்து வாங்குறோன்னு குழந்தைங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வம்பா பிடிச்சி பிஸ்கட் கொடுத்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு தெரியுதுக்கு அந்த பீஸுங்க. இந்த போன வாரமே ஒரு வேலையை பார்த்துச்சுங்க. 10 நாளைக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை போய் பார்த்து எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு குழந்தைங்களை சொல்ல வச்சு அதை வீடியோவாக்கி போட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு மும்மொழி கொள்கைன்னா என்ன தெரியும்? அதுங்க இங்கிலீஷையும் தமிழையும் படிக்கிறதுக்கே பெரிய தலைப்பாடா அடிச்சுக்க வேண்டியிருக்கு. அதுங்க அதுக்கே கஷ்டப்பட்டு படிச்சு வெளியே வருதுங்க. இதுல மும்மொழி கொள்கையா ஹிந்தி வேற படிக்கணுமா, அதை வேற சொல்லி வீடியோ எடுத்து போட்டு, நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த பிள்ளையோடைய அப்பா, அட சாமிகளா நாங்க இதெல்லாம் பேசலங்க, இதை போட்டவனே ஒரு பிஜேபி காரன் தாங்க. இந்த 2 குழந்தைங்க அவன் புள்ள, நடுவில் இருக்கிறது ஏன் புள்ள. நாங்கெல்லாம் காலகாலமா இருமொழி கொள்கையில படிச்சவங்க. எங்க பிள்ளைக்கும் எனக்கும் இந்த பள்ளிக்கூட வாத்தியார்களுக்கும் யாருக்குமே சம்மந்தம் இல்லைங்க. அவங்க அப்பா வந்து அவனா ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டு போயிட்டாங்க. அவன் பிரகதீஷா ஒரு பேர், அந்த அவங்க அப்பன் பேரு. இப்படி தெரு தெருவா குழந்தைங்களை பிடிச்சி பேச வச்சு, தெரு தெருவா காவி கட்சிக்காரங்களுடைய பிள்ளைகளை பேச வச்சு எல்லா அட்ராசிட்டியும் பண்ணிட்டு தான் இன்னைக்கு சிக்கிருக்காங்க. கையெழுத்து போட கூப்பிட்டா பிள்ளைங்க தெரிச்சு ஓடுதுங்க. இவங்க கதறி பிடிச்சி பிள்ளைங்களை இழுத்துக்கிட்டு கிடக்குறானுங்க. இது ஒரு பக்கம். நம்ம அண்ணன் கருநாகராஜன் அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டு சிக்கி சீரழிய விட்டாங்கல்ல அண்ணனை. டெல்லியில மணின்னு ஒரு லாயரு, அவரும் அண்ணன் கருநாகராஜனும் பேசி அவங்க பேசின உரையாடல் ஆடியோவா வெளியாந்தா அது பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவன் ஒரு சங்கி பையன். அவன் என்ன பண்ணிருக்கிறான், என் பிள்ளைகளுக்கு மும்மொழி கொள்கை படிக்கணும், அதனால எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு என் பிள்ளைகள் கிடைக்கணும், பொதுநல மனு ஒண்ணு போட்டு விட்டான் கோர்ட்டுல. இதுதான் இங்க சிக்கலாயிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீ இருக்கிறது டெல்லியா என்னன்னு நமக்கு தெரியல. டெல்லியில தான் இருக்கிற மாதிரி தான் நியூஸ்ல பார்த்தேன். அப்ப டெல்லியில தான் இருக்கான். ஓம் பிள்ளை அங்க இயல்பாவே ஹிந்தி பேசும். ஒருவேளை மும்பையில இருந்திருந்தேன்னா அங்க இயல்பாவே ஹிந்தி பேசுவாங்க. அங்க இருக்கிற மராட்டி பேசணும், பழகணும். என்னத்துக்கு இங்க இருக்கிற ஆளுகளை போட்டு தலையை உருட்டுற? அதுவா என்ன போட்டிருக்கேன்னா, கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தணும். இன்னொன்னு சொல்லவா, இந்த 3 மாநிலங்களும் மொழியில ரொம்ப வைல்டானவங்க. ஏன்னா மேற்கு வங்க மொழியில தான் முதல்ல சிறுகதைகள் எல்லாமே வெளியே வந்தது. முதல் சிறுகதையே மேற்கு வங்கத்துல மொழியில தான், வங்க மொழியில வெளியே வந்ததுதான் முதல் சிறுகதையே. அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள்ல எல்லாம் சிறுகதைகள் வர ஆரம்பிச்சது. சோ மொழியில வைல்டா இருக்கிறவங்க, மொழியில வலிமையா இருக்கிறவங்களை தான் பிடிச்சி அடிக்கிற வேலையை இந்த கும்பல் பாக்குது. அதுக்கு தான் இந்த ஆளு பொதுநல மனுவை போட்டிருக்கான். போட்டோடனே அண்ணன் கதறாரு, டேய் உன்னை யாரா போட சொன்னது? அவங்க பாட்டுக்கு இது மாநில அரசினுடைய கல்வி கொள்கை, இதுல நீங்க எப்படி தலையிட முடியும்? இந்த கல்வி துறையே வந்து கங்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, அதாவது பொதுப்பட்டியல் இருக்கு, அதை எப்படி நீங்க வந்து இது பண்ண சொல்வீங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தா மொத்தமா போயிரும்டா. நம்ம முயற்சியே வீணா போயிரும். இங்க நம்ம போராட்டம் பண்றோம், 1 கோடி கையெழுத்து வாங்குறோம், மக்கள்கிட்ட பேசுறோம், இயக்கமாக்குறோம், அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு கொண்டு வர முடியும் மக்களை.
நீ பாட்டுக்கு எடுத்தோடனே போய் ஒரு கேஸ போட்டேன்னா அது நமக்கே ஆப்பாயிருஞ்சாமி அப்படின்னு அண்ணன் கதறி இருக்காப்புல. நாம பெருமைக்கு பேசிக்கலாம் தம்பி, ஆனா உண்மை அது இல்லை இல்ல. நம்ம பெருமைக்கு பேசிக்கிட்டோம், நாம வாட்டுக்கு ஜாலியா நாங்களாம் அறுத்துருவோம் தள்ளிடுவோம்னு சொல்லலாம். ஆனா உண்மை வேற இல்ல அப்படின்னு அன்னை கதறி இருக்காப்புல. அதோட இதுல தீர்ப்பு தப்பா போனா ஒட்டுமொத்த மத்திய அரசினுடைய முயற்சிக்கும் ஆப்பாயிரும் தம்பி அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த பையன் எல்லாம் ஜட்ஜ் எல்லாம் பாராட்டினாங்க, அப்படியாக்குன்னு உரிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, இந்த பாஜக கும்பல் இப்படியே சிக்கி சீரழியுது, இதுக்கு வேலையா போச்சு. கேளுங்களேன். ஏன்னா நாளையில கோர்ட் லீவ் ஆகுதுன்னா வித்ட்ரா பண்ண முடியாதுண்ணே. ரொம்ப கஷ்டம். இப்ப உங்க கேஸ்ல எடுத்துட்டு இதெல்லாம் மாநிலத்தினுடைய கொள்கை அடிப்படையில இருக்கு, நீங்க இதுல எல்லாம் தலைமுடிய முடியாதுன்னு சொல்லிட்டா இது மத்திய அரசுக்கும் சேர்த்து வைக்கிற ஆப்பு. சரி, அப்ப யாருன்னா சரி பண்றது? இப்ப கோர்ட்டே திருப்பி சுப்ரீம் கோர்ட்டே அதை தலையிட முடியாது, சுப்ரீம் கோர்ட்டே பண்ண முடியாதுன்னா அப்ப யாருன்னா பண்றது? அது நீங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் பேச வேண்டியது நீங்க தானே பேசி பண்றது. ஆனா பிரைம் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது நான் பிரைம் மினிஸ்டர் பேச நான் சொல்றேன். எனக்கு நான் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டதுனால என் பசங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்டா உங்களை படிக்க வைக்கிறது யாரு வேணான்னு சொன்னா நீங்க தான் படின்னு சொல்லி இங்க 68 ஸ்டூடெண்ட்ஸ் மும்பை கொண்டு படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதுதான் நான் சொல்றேன். பாத்தீங்கல்ல, ஆக பிளான் பண்ணா இன்னொருத்தன் அவங்க பிளான அவங்களுக்கு எதிராகவே உடைக்கிறான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, மாநில கல்விக் கொள்கைக்கு எதிராக ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா முதல்ல மக்கள் சும்மா விட மாட்டாங்க. ரெண்டாவது, நீதிமன்றங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள்ல மாநில பட்டியலையும் இருக்கும்போது, அத கங்கரன்ஸ் லிஸ்ட்ல மாநில மத்திய பட்டியல் இருக்கும்போது தனிச்சு முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா இவங்க எதையுமே நம்ம மேல திணிக்க முடியாம போயிருன்ற பதற்றத்துல 2 பேரும் பேசுனதை கேட்க முடிஞ்சது. நமக்கு சந்தோஷம்பா. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னமும் ஒரு கையெழுத்து வாங்க கூட குழந்தைங்க கூட அடிச்சு போடா அப்படின்னு பத்தி விட்டுருக்காங்க. குழந்தைங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல பாஜக நிலைமை இருக்குன்றத பாஜக புரிஞ்சுக்கணும்.